நம்மளோட எல்லாரோட வீடாகட்டும், இல்லன்னா கடையாகட்டும், கண்டிப்பா நம்ம பூட்டு போடுவோங்க. இன்கேஸ் நம்ம அந்த சாவிய நம்ம தொலைச்சுட்டோம்னு வைங்களேன், சாவிய கொஞ்ச நேரம் நம்ம தேடுவோம், விட்டுருவோம். சாவி தொலைச்ச அந்த நபர கூட நம்ம கேட்போம், "என்னய்யா நீ கவனமா இருக்க மாட்டியா? ஏன் இந்த மாரி சாவிய தொலைச்சுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒழுங்கா தன்னுடைய கடமைய செஞ்ச அந்த பூட்ட, அத நம்ம அடிச்சு, உடைச்சு, அது தூள் தூளா ஆக்குனதுக்கு அப்புறம் தாங்க அடுத்த வேலைய நம்ம பார்க்க போவோம். ஸோ, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பல பேரு அவங்க அளவு கடந்து அன்பாவும், பாசமாகவும், அவங்க எல்லாருக்கும் நல்லதே நெனச்சிட்டு, நல்லதே செஞ்சு வாழக்கூடியவங்களுக்கும் இந்த மாரி தாங்க வாழ்க்கையில அடி விழுது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபா இருக்கவும் பார்த்துக்குவோம். அப்பதான் நம்ம உருப்பட முடியும். அப்புறமா நம்மளுடைய மனைவி கிட்ட, கட்டின பொண்டாட்டி கிட்ட சண்டை வராம பார்த்துக்கணும்னா, குறிப்பா எல்லா ஆண்களுக்கும் நான் சொல்றது என்ன அப்டின்னா, ஒரு 3 விஷயம் தான். 3 ஸ்லோகன் எப்டி வேணா எடுத்துக்கங்க. 1 எதா இருந்தாலும் தலையாட்டிக்கிட்டு, "சரிம்மா" அப்டின்னு சொல்ல கத்துக்குவோம். 2வது "சாரிம்மா" அப்டின்னு சொல்லிக்கணும். எதா இருந்தாலும் அவங்க 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 தரப்பு தப்பா இருக்கட்டும். ஆனாலும் "சாரிம்மா, நான் தாம்மா" அப்டின்னு சொல்லிக்கிறோம். 3வதா "இது என் தப்பு தாம்மா. நீ எதுவுமே பண்ணல." ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது "சரிம்மா, சாரிம்மா, இது என் தப்பு தாம்மா" அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்குங்க. அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.